உங்களோட ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்திருக்காரு? வீட்டு மக்களோட இருந்திருக்காரு. இப்பதான் நாட்டு மக்கள் மீதே கவனம் வருது. நேற்று கடலூர் சுற்றுப்பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வரின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். வேடிக்கை பார்க்காது என்பதை ஸ்டாலினுடைய கவனத்தை கொண்டு வரோம். அது மட்டுமல்ல, இன்னொன்னு இத தூக்கிட்டு வரப்போறாங்க அதிகாரிகள், வீடு வீடா வரப்போறாங்க. இது உங்களோட ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்திருக்காரு? வீட்டு மக்களோட இருந்திருக்காரு. இப்பதான் நாட்டு மக்கள் மீதே கவனம் வருது. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு இதுல உங்களுக்கு என்னென்ன வேணும் இதுல பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு சிலதை மட்டும் சொல்றேன். தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடியிணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, இப்படி பல விவரங்கள் இதுல இடம்பெற்றிருக்குது. இதையெல்லாம் செய்வாராம். எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ஸ்டாலினுக்கு 4 உதவி வந்திருக்கு. இப்பதான் மக்கள் மீது அக்கறை வந்திருக்குது. அப்படின்னா 4 வருஷம் மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட நான் முதலமைச்சர் இருக்கும் போது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனாங்க. அப்ப திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க ஸ்டாலின் ஊர் ஊரா போனார். உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊரா போனார். திமுக முன்னாள் அமைச்சர் அப்ப எம்எல்ஏ இருந்தாங்க. ஊர் ஊரா போய் ஒரு திட்ட கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அங்க இருக்கிற ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு உங்களுக்கு என்னப்பா குறை இருக்குது, அந்த குறையை நான் தீர்த்து வைக்கிறேன், நீங்க அந்த குறைய ஒரு வெள்ளத்தாள் எடுத்து உங்களுடைய கோரிக்கை எல்லாம் எழுதி நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன், அந்த பெட்டியில நீங்க போட்டுருங்க, நான் அந்த பெட்டியை பூட்டி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.